ஒரு மாஸ் ஹீரோ மூவினா என்ன? ஸோ என்ட்ரி சாங்கு, விசில் மூமெண்ட்டு, பஞ்ச் டைலாக்கு, ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம். ஆனால் இந்த மூவிஸில் மாஸ் இல்லைன்னு இல்லை, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண மாஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவில் செம்ம ஹைப் கிரியேட் பண்ணி ஆனால் தியேட்டர்ஸில் ஃபேன்ஸை ஷாக் பண்ண மாஸ் ஹீரோ மூவிஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட பேர் மாஸ் ஹீரோக்கு மாஸ் இல்லாமல் போன தமிழ் மூவிஸ். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி கபாலிங்க. ஸோ 2016 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. கபாலி மூவி அனௌன்ஸ் பண்ணப்போ ரஜினி சாரோட ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இந்த மூவி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த மூவியோட டீசர், அதுக்கப்புறம் இந்த மூவியோட சாங்ஸ், அதுக்கப்புறம் இந்த மூவியோட லுக், ஸோ இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவல் ஹைப் கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாஷா மாதிரி மூவி ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மூவி பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு, ஸோ இந்த மூவி ஒரு மாஸ் மூவி கிடையாது, ஒரு ஸ்லோவான பொலிட்டிக்கல் ஒரு எமோஷனல் ட்ராமா. இந்த மூவில பஞ்ச் டைலாக்ஸ் கம்மி, இந்த மூவில ஃபைட் சீன்ஸ் கம்மி, இந்த மூவில நம்ம ரஜினி சாருக்கு மாஸ் மூமெண்ட்ஸ் லிமிட்டா தான் இருக்கும். அதுக்குன்னு படம் மோசம்னு இல்லை, பட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரஜினி மாஸ் மூவி இது இல்லைங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்படி ஆப்போசிட்டா இந்த மூவி அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்ட் பார்க்க போற மூவி புலிங்க. 2015 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. புலி மூவிக்கு என்ன ஹைப் இருந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ விஜய் பிளஸ் ஃபேண்டசி ஒரு வேற லெவல் காம்பினேஷனா இருந்துச்சு. விஜய் சாரோட ஒரு பிக்கஸ்ட் மாஸ் ஃபேண்டசி படமா இது இருக்குன்னு எல்லாருமே நினைச்சாங்க. அதுவும் நம்ம டிஆர் இந்த மூவியோட ஃபங்க்ஷன்ல பண்ண அலப்புறம் இன்னும் மறக்க முடியாது. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிட்ஸுக்கான மூவிஸாக அமைஞ்சிருச்சு. ஸோ குழந்தைங்க படம் ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸும் சுமாராக தான் இருந்துச்சு. விஜய் சாருக்கு மாஸ் மூமெண்ட்ஸ் ரொம்பவே கம்மிங்க. ஸோ என்னதான் இந்த மூவிக்கு நிறைய பேர் நல்ல எஃபெக்ட் போட்டு இருந்தாலும் இந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் ஆயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக இவங்க இவ்வளோ ஹைப் கொடுத்துருக்காம இந்த மூவி ரிலீஸ் ஆயிருந்தால் கண்டிப்பாக ஹிட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரி நல்லா தாங்க இருக்கும், பட் அதை அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்பவே குழந்தைகளுக்கு மட்டும் ஆன மாதிரி மூவிஸ் ஆயிடுச்சு. ஸோ புலி மூவி கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல வரும். இந்த லிஸ்ட்ல நம்ம தேர்டு பார்க்க போற மூவி வலிமை. வலிமை இல்லாம இந்த லிஸ்ட்டை கொடுக்கவே முடியாதுங்க. ஸோ ஏன்னா அந்த மாதிரி ஒரு மூவி இது. வலிமை டீசர் வந்தப்போ தலை ஃபேன்ஸ் எல்லாம் இதுதான் ரியல் கம்பேக்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பைக் ஆக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம அஜித் சாரோட பாடி லாங்குவேஜ்னு சொல்லி எல்லாமே ஒரு ஸ்கை ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஆனா மூவி ரிலீஸ் ஆன உடனே எல்லாமே அப்படியே மாறிடுச்சுங்க. ஸோ இந்த மூவில மாஸ் சீன்ஸ் ரொம்பவே கம்மிங்க. ஸோ பஞ்ச் டைலாக்ஸும் ரொம்பவே கம்மி. ஸோ ஸ்டோரியுமே செம வீக்கா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால இந்த மூவி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி ஒரு தலை மாஸ் மூவியா இல்லாம இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் இருந்துச்சு இந்த மூவி. ஸோ இன்னும் கொஞ்சம் மூவிஸ் பத்தி பார்க்க போறோங்க. பட் இதுவரையும் சொன்ன மூவிஸ்ல நீங்க எதை அக்ரி பண்றீங்க, ஸோ எதை டிஸ்அக்ரி பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல ஃபோர்த்து பார்க்க போற மூவி அஞ்சான். ஸோ இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே ஹைப் எக்ரிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மூவில பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட். ஸோ ட்ரைலருமே ரொம்பவே பெரிய ஹைப் கிரியேட் பண்ணுச்சுங்க. இன்ட்ரோவில் வரையும் ஓகே தான், பட் செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் ஸ்டோரியை கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆடியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படமா இல்லாம ஸோ எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ற படமா ஆயிடுச்சுங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ரொம்ப வீக்கான ரைட்டிங்க. ஸோ கண்டிப்பா அதை ஒழுங்கா எடுத்துருக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விசஸ் ரியாலிட்டிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணும்னா கண்டிப்பா அது அஞ்சான் தான். ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க இந்த மூவி மேல, பட் ரியாலிட்டியில மொரட்டை அடின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபிஃப்த் பார்க்க போற மூவி செக்கச்சிவந்த வானம். ஸோ இந்த மூவி ஒரு மல்டி ஸ்டார் படங்க. ஸோ அதனாலே இந்த மூவில நிறைய மல்டி மாஸ் சீக்வன்ஸ்லாம் இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா எஸ்டிஆர், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, அருண் விஜய், அரவிந்த் சாமின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே ஃபயர் விடுவோம். ஆனால் இந்த படம் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ஸ்லோவான பொலிட்டிக்கல் ட்ராமா ஆயிடுச்சுங்க. எந்த ஒரு எலிவேஷன் சீனுமே இருக்காதுங்க. ஸோ ரொம்பவே சட்டிலாக இருக்கும் இந்த மூவி. ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே லேக் இருக்குங்க. ஸோ படம் கிளாஸியாக தான் இருந்துச்சு, பட் மாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்லாக மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக செக்கச்சிவந்த வானம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஸோ ஒரு மாஸான மூவி எதிர்பார்த்து போகிறப்ப ஸோ இந்த மாதிரி இருந்தது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற மூவி தங்கலான். ஸோ இந்த மூவி 2024 தாங்க ரிலீஸ் ஆச்சு. ஸோ தங்கலான் மூவி அனௌன்ஸ் பண்ணுறப்ப ஒரு செம்ம மாசான மூவி நம்ம விக்ரம் சாருக்கு வெயிட்டிங் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் நினச்சிருப்போம். ஆனால் அந்த மூவியை தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் ஸோ இது வந்து ஒரு ராவான ஒரு டார்க்கான இன்டென்ஸ் ட்ராமான்னு தான் சொல்லணும். இந்த மூவியோட நரேஷன் ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குங்க. ஸோ ஒரு மாஸ் ஹீரோ டெம்ப்ளேட்டில் இருக்காது. ஆனால் கண்டிப்பாங்க நம்ம சியானோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. பட் ஃபேன்ஸ் எதிர்பார்த்து போனது ஒரு கமர்ஷியல் மாஸ் மூவிக்குங்க. பட் இந்த மூவி ஒரு இன்டென்ஸான ஒரு டார்க் ட்ராமாவாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதனாலே இந்த மூவி கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிச்சுன்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த மூவி நல்ல மூவி இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வேற, பட் இருந்தது வேறன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில்
வந்த எல்லா படமே ஃப்ளாப்புலாம் இல்லைங்க. ஆனால் ஒன்று மட்டும் காமனுங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தா ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு மாஸ் வெர்ஷனாக இது இல்லை. அதுதாங்க இந்த மூவிஸ் எல்லாத்துக்குமே ஒரு காமன் பாயிண்ட். ஸோ எஸ், இந்த மாதிரி நிறையா தமிழ் சினிமா பிரேக் டவுன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஸ்பைசியான டாபிக் பற்றி பார்க்கலாங்க. ஸோ அதை நீங்கள் டக்குன்னு பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பாய் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூ தமிழ் யூடியூப் சேனல்.